மே மாதம் 5ஆம் தேதி பாஸ்கா காலத்தின் 6ஆம் ஞாயிறு. முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் 10வது அதிகாரம், இறைவசனங்கள் 25 முதல் 26, 34 முதல் 35, மேலும் 44 முதல் 48 வரை. பதிலுரை பாடல். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். இரண்டாம் வாசகம் யோவான் எழுதிய முதல் திருமுகம் 4வது அதிகாரம் 7 முதல் 10 வரை உள்ள இறைவசனங்கள். நற்செய்தி. யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 9 முதல் 17 வரை உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னதென்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை.
பாஸ்கா காலத்தின் 6ஆம் ஞாயிறிலே இருக்கின்றோம். அன்பே ஆனந்த வழி. ஆன்மாவின் அழகுதான் அன்பு என்பார் புனித அகுஸ்தினார். அன்பு செய்யும் கலையை கற்றவர் அனைத்தையும் சாதிக்கின்றார். அந்த அன்பின் கலையை ஆழ்ந்து கற்று செயலாக்கம் செய்ததாலே இயேசு இன்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒருமுறை கொல்கத்தா புனித அன்னை தெரசா அமெரிக்காவின் நியூ ஜெர்சி செல்ல நேர்ந்தது. விமான நிலைய சோதனையின் போது ஆயுதம் ஏதேனும் வைத்திருக்கிறீர்களா என ஆய்வாளர் வினவ ஆம் என பதிலளித்துள்ளார். நீங்கள் ஆயுதங்களுடனா என ஆய்வாளர் ஆச்சரியப்பட, பையில் என் ஜெபநூலும் மனதில் ஏராள அன்பும் உள்ளன, இதுவே என் ஆயுதங்கள் என்றார் தெரசா. அன்பில் நிலைத்தல் என்பது ஆண்டவரில் வாழ்தல். ஆண்டவரில் வாழ்தல் என்பது அவர் படைத்த அனைத்து உயிர்களின் உள்ளத்துள் அன்பினால் குடிபுகுதல். அன்பு நம் வாழ்வுக்கென கடவுள் தந்த இன்கொடை. அதனை பதுக்காமல் பகிர்ந்து வாழும்போது நாம் அன்பை மட்டுமல்ல, ஆண்டவரையே பகிர்கின்றோம். அன்பில் நிலைக்கும் பண்பை இயேசு நமக்கு பரிந்துரையாக அல்ல, மாறாக கட்டளையாக தந்துள்ளார் என்பதை நம் கருத்தில் இருத்தி இறை இயேசுவிடம் வரம் வேண்டி அன்பு செய்து வாழ அவரை நோக்கி மன்றாடுவோம்.